பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தா 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம தனியாக வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பூண்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். இது தனியாக கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் மேகி இருந்தால் கூட அந்த மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். எல்லா பாஸ்தாவையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் துருவின சீஸ் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். இப்போ இந்த சீஸ் உருகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீஸ் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பாஸ்தா ரெடி ஆயாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.